எல்லாருக்குமே ஒரு நாள்ல கொடுக்கப்பட்டது 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்த நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறது, காலையில எழுந்திருச்சு இந்த முதல் 1 மணி நேரத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட நாள் ஃபுல்லாவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? காலைல தூங்கி எழுந்திரிக்கும் போதே அலாரம் கண்டிப்பா மொபைல் ஃபோன்ல தான் வச்சிருப்போம். எழுந்திருச்சு அலாரத்த ஆஃப் பண்ணிட்டு உடனே வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுவோம், இல்ல இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுவோம். யாரெல்லாம் என்னெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, இல்லைன்னா நாட்டு நடப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நியூஸ் ஃபீடை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம். காலைல எழுந்திரிச்சோன்னு நம்ம நாள்ல நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளை பத்தி நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம மூளை ஆக்டிவ் ஆகிறதுக்கு முன்னாடியே உலகத்துல மத்தவங்க லைஃப்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் அது நமக்கு தேவையான விஷயமா கூட இருக்காது, ஆனாலும் மத்தவங்க லைஃப்ல என்ன சுவாரஸ்யமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம மூளைக்கு தகவல் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்படி ஒரு நாள் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க நாள் ரொம்ப சிறப்பா இருக்குமா? இல்ல காலையில எழுந்திருக்கும் போதே ரொம்ப ஃபோக்கஸ்டா, ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட உங்க நாளுக்காக நீங்க பயங்கரமா தயாராயிட்டீங்க அப்படின்னா உங்களோட நாள் சூப்பரா இருக்குமா? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, காலைல எழுந்திரிச்சோன்னா அந்த முதல் 1 மணி நேரத்துல நம்ம என்னெல்லாம் செஞ்சோம்னா நம்மளோட மூளை ரொம்ப சூப்பரா, நம்மளோட மூளையோட பொட்டென்ஷியலை நம்ம ரொம்ப அதிக அளவுல பயன்படுத்தினாவே நம்ம லைஃப் கண்டிப்பா சேஞ்ச் ஆயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மூளையை தயார் பண்ணி அந்த நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த காலையில் 1 மணி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை ஷார்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. OVERS. ஸோ இந்த விஷயங்களில் ஒவ்வொன்றா நம்மளோட காலை ரொட்டீனில் எப்படி கொண்டு வர்றது, ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து அந்த 1 மணி நேரத்தில் எப்படி ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. காலையில நம்ம எழுந்திருக்கும் போதே நம்ம மூளை உடனே ரொம்ப ஓவர் ஸ்பீடா ஒர்க் பண்ணாது. நம்ம மொபைல் போனை எடுத்து நம்ம ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்ச உடனே அது ஃபுல் ஸ்பீட்ல வேலை செய்யற மாதிரி நம்ம மூளை அப்படி வேலை செய்யாது. நம்ம மூளைக்கு இன்னும் பிரெயின் வேவ்ஸ்லாம் இருக்கு. காலையில நம்ம தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கும் போது நம்ம ஆல்ஃபா வேவ்ஸ், தீட்டா வேவ்ஸ்ல இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லா ஆக்டிவ் ஆகும்போது தான் பீட்டா வேவ்ஸ்குள்ள போவோம். நம்ம ரொம்ப அமைதியா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது டெல்டா வேவ்ஸ்குள்ள இருப்போம். ஸோ இந்த மாதிரி மூளையோட ஃப்ரீக்வன்சி தான் வேற ஒன்றும் கிடையாது. நம்ம எந்த வேகத்துல நம்ம மூளை தாட்ஸை யோசிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு நிமிஷத்துல 60 செகண்டுக்கு 120 தாட்ஸ் யோசிச்சோம். ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். 120 விஷயங்களை யோசிச்சோம் அப்படின்னா நம்ம மூளையோட ஃப்ரீக்வன்சி ரொம்ப வேகமா இருக்குன்னு அர்த்தம். இதுவே ஒரு நிமிஷத்துல வெறும் ஒரு 3 விஷயங்கள், ஒரு 4 விஷயங்கள் தான் நம்ம மூளை யோசிக்குது அப்படின்னா அது கண்டிப்பா நம்மளோட ஆழ்ந்த தூக்கத்துல தான் இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல நமக்கு கனவெல்லாம் வரும்ல, நம்ம மூளை இப்ப இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை மாத்தி மாத்தி ஜம்ப் பண்ணி யோசிக்காது. கனவு கண்டிப்பா ஒரு ஃப்ளோல தான் போயிட்டு இருக்கும். ஸோ மூளை ரொம்ப ஸ்லோவா தான் யோசிச்சுட்டு இருக்கும். ஸோ அதனால காலைல எழுந்திரிச்சோன்னு நம்ம மூளைக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ரொம்ப ஸ்லோவா தான் அது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு காலைல எழுந்திரிச்சோன்னு ரொம்ப எமர்ஜென்சியான விஷயங்கள், சோகமான விஷயங்கள், நம்மளோட ஒர்க் ப்ரெஷர், இமெயில், வாட்ஸ்அப் குரூப்ல என்னென்ன மெசேஜ் வந்திருக்கு, ரொம்ப ஷாக்கிங்கான விஷயங்கள், இது எல்லாத்தையும் ஒரே டைம்ல கொண்டு போய் மூளையில டம்ப் பண்ணோம் அப்படின்னா மூளை கொஞ்சம் திணறி போகும். தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய ரொம்ப வேகமா எழுப்பி ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும் அப்படின்ட்டு அவசரமா கொண்டு போய் குளிப்பாட்டி கொண்டு வந்து உட்கார வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும், எதுவுமே பேசாது. அந்த மாதிரி தான் நம்ம மூளையும். சில அம்மாக்கள்லாம் குழந்தைங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப போய் பொறுமையா கூப்பிட்டு எழுப்பி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த நாளுக்காக தயார் பண்ணுவாங்க. ஸோ அப்படி எழுந்திருக்கிற குழந்தைங்களுக்கு காலையிலேயே மூட் ஸ்பாயில் ஆகாது. ஏன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அழுதுட்டு அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம மூளையையும் நம்ம அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். எழுந்திரிச்சோன்னு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை உடனே கொண்டு போய் டம்ப் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக அந்த நாளுக்காக தயார் பண்ணணும். முக்கியமாக காலைல எழுந்திருக்கும் போது இந்த சோஷியல் மீடியாவோட சேர்ந்து எழுந்திரிச்சோம் அப்படின்னா மென்டல் நாய்ஸ், அதாவது வெளியில யாரும் பேசாமல் நம்ம தலைக்குள்ள நம்மளே பேசிப்போம் தெரியுமா, அந்த நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவே உங்களோட நாள் ஃபுல்லாகவே ஸ்பாயில் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. காலைல எழுந்திரிச்சு கொஞ்ச நேரமாவது உங்களோட நாளை உங்களுக்காக வச்சுக்கோங்க, மற்றவங்களோட நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இதில் காலைல எழுந்திரிச்சோன்னே நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா சூரியன் போய் குட் மார்னிங் சொல்லி எட்டி பார்த்துட்டு வர்றது தான். காலையில் எழுந்திருக்கும் போதே நம்ம சூரிய ஒளி நம்ம மேலே நம்ம முகத்தில் பட்டுது அப்படின்னா தான் நம்மளோட சர்க்காடியன் ரிதம் இல்லை, நம்ம உடம்புல ஒரு கிளாக், ஒரு கடிகாரம் இருக்கு. மூளையில உள்ள சுப்ரா கைஸ்மெட்டிக் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட், ஒரு இடம் இருக்கு. ஸோ அந்த இடம் தான் நம்மளோட சர்க்காடியன் ரிதமை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அது என்ன பண்ணுன்னா எந்த நேரத்துல நம்மளோட எந்த உறுப்பு வேலை செய்யணும், நம்மளோட மூளை எந்த டைம்ல அதிகமா ஆக்டிவா இருக்கு, நம்மளோட சிறுகுடல் எப்போ ஆக்டிவா இருக்கணும், பெருங்குடல் எப்போ ஆக்டிவா இருக்கணும், இந்த எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றா கண்ட்ரோல் பண்றது இந்த இடம் தான், நம்ம மூளையோட இந்த பாயிண்ட் தான். ஸோ காலைல எழுந்திரிச்சோன்னே போய் சூரியனை பார்க்கும்போது நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக்கு தெரிஞ்சிடும்.
காலைல விடிஞ்சிருச்சு, இவன் எழுந்திரிச்சிட்டான் அப்படின்னு தெரியும். நம்ம ஆர்டிஃபிஷியல் டைம் பார்த்துட்டு இருந்தாலோ, இல்ல க்ளோஸ்டு ரூம்குள்ளேயே இருட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தாலோ நம்ம மூளைக்கு சிக்னல் போகாது. ஸோ அதனாலே காலைல எழுந்திரிச்ச உடனே ஃபோனை எடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட பெட்ஷீட்லாம் மடிச்சு வச்சுட்டு வெளியில போயிட்டு பால்கனிலேயோ இல்ல மொட்டை மாடியிலையோ இல்ல வீட்டுக்கு வெளியிலயோ போய் அந்த ஃப்ரெஷ்ஷான காலையில 6 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குளுகுலுன்னு ஒரு காத்தடிக்கும். ஸோ அந்த காத்து உங்க முகத்துல படுற மாதிரி கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷமாவது வெளியில போய் நில்லுங்க. அதோட சேர்ந்து சூரியனும் உதயம் ஆகும்போது அந்த லேசான ஒரு வெதுவெதுப்பு உங்க ஸ்கின்ல படும். ஸோ இதுதான் உங்க உடம்புக்கான சிக்னல். நாள் தொடங்கிடுச்சு, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம மூளைக்கு சிக்னல் போகும். நீங்க அதுக்காக காலைல சூரியன் உதிக்கும் போது நேருக்கு நேரம் சூரியனை பார்க்கணும், கண்ணு கூசுது, கண்ணில் தண்ணி வருதுன்னு நீங்க சொல்ல தேவையில்லை. சூரியனை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் சூரிய வெளிச்சம் வர்ற இடத்துல, ஒரு இயற்கையான வெளிச்சம் வர்ற இடத்துல போய் ஒரு 5-10 நிமிஷம் நின்னீங்கன்னாவே போதும். ஸோ இதுதான் உங்களோட நாளுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். உங்களோட மொபைல் ஃபோன் கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா மெடிடேஷன். அதாவது காலைல எழுந்திரிச்சோன்னா அவசர அவசரமா எல்லா பிரச்சனைகளை பத்தியும் யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சன்லைட்டை வாங்கிட்டு வந்துட்டீங்க. இப்போ அமைதியா ஒரு இடத்துல போய் உட்காருங்க. ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காக கண்ணை மூடி உட்காந்து உங்களோட மூச்சை மட்டும் கவனிச்சிட்டு இருங்க. இது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. உலகத்திலே ரொம்ப ஈஸியான விஷயம் இதுதான். ஜஸ்ட் உட்காந்து உங்களோட மூச்சை மட்டும் கவனிங்க. உங்களோட மைண்ட்ல தாட்ஸ், உங்களோட மைண்ட்ல எண்ணங்கள் ஓட ஓட அந்த எண்ணங்களை துரத்தி விடுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஜஸ்ட் அந்த எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிங்க. ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. இது உங்களோட மூளைக்கான ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ். தூக்கத்துல இருந்து அவசரத்துக்கு கிடையாது, தூக்கத்துல இருந்து ஒரு அவேர்னஸ்க்காக. நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னா மூளை பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிக்குது, கவனிக்க ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னா அந்த 5 நிமிஷம் அமைதியா கண்ணை மூடி உட்காந்துருக்கும் போது அந்த நாள்ல நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருக்க போறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன், நான் இன்னைக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்க போறேன், நான் இன்னைக்கு நாள் ஃபுல்லா ரொம்ப அமைதியா இருக்க போறேன் அப்படின்னு. ஸோ அந்த நாள்ல நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்குள்ள ரிப்பீட்டடா சொல்லிக்கோங்க. ஸோ இது நல்லாவே ஒர்க் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜனேஷன். அதாவது காலைல நம்ம சூரிய வெளிச்சத்தையும் வாங்கியாச்சு, மெடிடேஷனும் பண்ணியாச்சு. நம்ம மூளைக்கு தேவையானது நல்லா சுத்தமான ஆக்சிஜன் வாயு தான். ஸோ இதுக்காக கண்ணை மூடி உட்காந்து நம்ம எப்பவும் நார்மலா சுவாசிக்கிறத விட கண்ணை மூடி உட்காந்து நல்லா ஆழமா பொறுமையா சுவாசிக்க ஆரம்பிக்கணும். நம்ம சுவாசத்துக்கும் நம்ம மூளையோட ஃபங்க்ஷனுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. நம்ம ரொம்ப பதட்டமா இருக்கோம், ரொம்ப கோவமா இருக்கோம் அப்படின்னா நமக்கே தெரியாம நம்ம மூச்சு ரொம்ப வேகமா போக ஆரம்பிக்கும். நம்ம ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கோம்னா நம்ம சுவாசம் ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கும். காலையில எழுந்திருக்கும் போதே உங்க மூளை ரொம்ப அமைதியா ரொம்ப நிதானமா காம் ஸ்டேட்ல இருக்கணும் அப்படின்னா கண்ணை மூடி நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆழமாவும் பொறுமையாவும் சுவாசிங்க. அவ்வளவுதான். மூச்சு பயிற்சி அப்படின்னாவே ரொம்ப கஷ்டம், இது எனக்கு கத்துக்கிட்டாலே என்னால செய்யவே முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். கண்ணை மூடி உங்களோட சுவாசத்தை கவனிங்க. முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் ஆழமா பொறுமையா சுவாசிக்க முயற்சி பண்ணுங்க. அவ்வளவுதான். இது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. இதுதான் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். அடுத்து ஆக்சிஜனேஷன் முடிச்சாச்சு. அடுத்து விஷுவலைசேஷன். இந்த நாள்ல நமக்கு செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள், நம்ம நினைச்சு பயப்படக்கூடிய விஷயங்கள், ஏதாவது ஒரு பிசினஸ் மீட்டிங்கா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு பிரசன்டேஷனா இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயம், நீங்க ஒரு ட்ரிப் போறதா இருக்கலாம். ஸோ அன்னைக்கு நாள்ல நடக்க போற அந்த முக்கியமான விஷயத்துல நீங்க அதை எப்படி நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்ணை மூடி விஷுவலைஸ் பண்ணுங்க. கண்ணை மூடி கற்பனை செஞ்சு அதுலயே வாழ்ந்து பாருங்க. அந்த விஷயத்த சூப்பரா செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு உங்களோட கற்பனையிலேயே ஃபீல் பண்ண முயற்சி பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க அமைதியாகவும் சந்தோஷமாகவும் ஃபீல் பண்றீங்கன்னு கவனிங்க. அந்த நாள்ல ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கு. நீங்க கற்பனை பண்ணும்போது அந்த பிரச்சனையோட வேர்ஸ்ட் கண்டிஷன்ல, ரொம்ப மோசமான கண்டிஷன்ல மேக்ஸிமம் என்ன நடக்க முடியும் அதை உங்களோட கற்பனையில் நினைச்சு பார்த்து அதை நீங்க எப்படிலாம் ஹேண்டில் பண்ண முடியும் உங்களால பாசிட்டிவா அப்படின்னு உங்களோட விஷுவலைசேஷன்லயே நீங்க பண்ணிடுங்க. ஸோ அந்த நாளுக்கு நீங்க ஆல்ரெடி தயாராகிட்டீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள், அந்த நாளில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை உங்களோட மூளையால ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிட முடியும். ஏன்னா அது உங்க மூளைக்கு ஒரு ஷாக்கோ சர்ப்ரைஸோ கிடையாது. ஆல்ரெடி காலையிலேயே நீங்க அதை செஞ்சு பார்த்துட்டீங்க. ஸோ அதை எப்படி நீங்க எனக்கு ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அதை விட ரொம்ப சூப்பராகவே மூளை சாதாரணமா ஹேண்டில் பண்ணிடும். அதாவது ஒரு டான்ஸ் ஷோக்கோ இல்ல ஒரு டிராமாக்கோ இல்ல சினிமால நடிக்கிற ஒரு சீனுக்கோ எப்படி முன்னாடியே ரிஹர்சல் பண்றாங்களோ அந்த மாதிரி உங்களோட நாளுக்காக மனசளவுல நீங்க காலையிலேயே ஒரு ரிஹர்சல் பார்த்துடுறீங்க. ஸோ அதுதான் இந்த விஷுவலைசேஷன். அடுத்து எக்ஸசைஸ். காலையில மூளைக்கான வேக்கப் கால் கொடுத்தாச்சு. அடுத்து உடம்புக்கு. ஸோ உடம்பையே எழுப்பி விடணும் இல்லையா? நீங்க கண்டிப்பா ஜிம் தான் போகணும், மெம்பர்ஷிப்லாம் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க 1-on-1 பர்சனலைஸ்டு யோகா செஷன் எடுக்கலாம். இல்ல உங்களுக்கு ஏற்கனவே யோகா தெரியும் அப்படின்னாலும் யோகா பண்ணலாம். முடியல அப்படின்னா வாக்கிங் போங்க.
கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஜூம்பா பிடிக்கும்னா ஜூம்பா பண்ணுங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த எக்ஸசைஸை சூஸ் பண்ணுங்க. நைட் ஃபுல்லா படுத்துக்கிட்டு ரெஸ்ட்ல இருந்த உடம்புக்கு ஒரு மூமெண்ட் கொடுத்து எழுப்பி விடும்போது நாள் ஃபுல்லா உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்கும். அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்கன்னா ரீடிங். இந்த காலையில் நேரத்துல ஏதாச்சும் படிங்க. உங்களுக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லைனாலும் மற்றவங்களோட இந்த உலகத்துல உள்ள மற்ற தாட்ஸ் எல்லாம் மூளைக்கு இன்புட்டா கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள், உங்களுக்கு அது அறிவு சார்ந்த விஷயமா இருக்கலாம், இல்ல ஆன்மீகம் சார்ந்த விஷயமா இருக்கலாம், இல்ல சாதாரணமா ஒரு மோட்டிவேஷன் புக்கா கூட இருக்கலாம். உங்க மூளைக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன படிப்பீங்களோ அதை ஒரு 5 நிமிஷமாவது படிங்க. பாசிட்டிவ் அஃபர்மேஷனா இருக்கலாம், ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஐடியாவா இருக்கலாம், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம், ஒரு நல்ல கவிதை, ஃபீல் குட் கவிதையா இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த ஒரு 5 நிமிஷம் அமைதியா படிங்க. மூளைக்கு கொடுக்க போற அந்த ஃபர்ஸ்ட் இன்புட் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்டா கொடுங்க. ஸோ காலையில எழுந்திரிச்ச உடனே அந்த கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம மூளை ரொம்ப ரிசெப்டிவா இருக்கும். நம்ம எதை கொடுத்தாலும் அது ரொம்ப நல்லாவே கிராஸ் பண்ணிக்கும். நம்ம குடலுக்கு நான் எப்படி சொல்லியிருக்கேன், காலைல நீங்க வெறும் வயிற்றுல சாப்பிடுற உணவு குடல் நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கணும். ஸோ மூளையும் அதே மாதிரிதான். மூளை எம்டியா இருக்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த முதல் சில விஷயங்கள் மூளை நல்லாவே அந்த கிரகிச்சுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் போய் நம்ம நெகட்டிவான நியூஸ் கொடுக்கறது, அன்னெசரியான ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறது, தேவையில்லாத இந்த பொலிட்டிக்கல் நியூஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறத விட உங்களோட நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் படிக்கிறது மூலமாக தான் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால இந்த கொடுக்குற இன்புட்டை ரொம்ப பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி கொடுங்க. புக் படிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக. ஸோ இப்போ படிச்சாச்சு. அடுத்து நம்ம மைண்ட்ல வர தாட்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு ஜேர்னல்ல இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா மைண்ட் இன்னும் ஃப்ரீ ஆயிடும். ஸோ அடுத்து எழுதுங்க, ஸ்கிரைபிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எழுதும்போது நம்ம மைண்ட்ல என்னெல்லாம் தாட்ஸ் வருதோ, என்னெல்லாம் ஐடியாஸ் வருதோ, காலை நேரத்தில் நம்ம ரொம்ப கிரியேட்டிவாகவும் இருப்போம். ஸோ என்ன ஐடியாஸ்லாம் வருதோ அதை ஒரு பேப்பர்லேயே ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க தனியாக இதுக்குன்னே. அதை எழுதி வைங்க டேட் போட்டு. ஏன்னா இப்போ நமக்கு ஒரு ஐடியா வரும், 2 நாள் கழிச்சு அதை பற்றி கேட்டால் நம்ம அதை பற்றி மறுபடியும் யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஸோ கம்ப்ளீட்டாக அதை மறைஞ்சு போயிருக்கும். பட் இந்த மாதிரி எழுதி வச்சிங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் என்னைக்காவது அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஆமாம் நமக்கு அன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை திருப்பியும் நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுவீங்க. உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் எழுதலாம் தாராளமாக அந்த நோட் புக்கில். அதாவது அந்த நாளில் நீங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு, எந்த விஷயங்கள்லாம் உங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், எந்த விஷயங்கள்லாம் உங்களை ரொம்ப சந்தோஷமாக்கும். சில நேரம் சில பிரச்சனைகள் நினைச்சு நம்ம ரொம்ப பயந்துகிட்டு இருப்போம். ஆனா அந்த பேப்பர்ல தெளிவா எழுதிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை இவ்வளவுதானா அப்படின்னு உங்க கண்ணுக்கு அது ரொம்ப சின்னதா தெரிய ஆரம்பிச்சிடும். இதுதான் சைக்காலஜில எமோஷனல் ரிலீஸ்ன்னு சொல்றாங்க. நம்ம மனசுக்குள்ள அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஒரு கிளவுட் மாதிரி, ஒரு மேகம் மாதிரி, ஒரு ஃபார்மே இல்லாம மனசு ஃபுல்லா போட்டு அடைச்சுக்கிட்டு இருக்கும். பட் பேப்பர்ல அதை சென்டென்ஸா எழுதிட்டீங்க அப்படின்னா மனசு ரொம்ப கிளியர் ஆயிடும். ஒரு பாரத்துக்கு பேப்பர்ல இறக்கி வச்ச மாதிரி ஆயிடும். அப்ப அவங்களால அதுக்கான சொல்யூஷனை ரொம்ப ஈஸியா யோசிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம காலை எழுந்திரிச்சோன்னா இந்த 1 மணி நேரத்துக்கான நம்மளோட மூவர்ஸ் ரொட்டீன் கிடைச்சிருச்சு. காலை எழுந்திரிச்சோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் சூரிய ஒளி கண்டிப்பா வேணும். வெளியில போங்க, சூரியனை பாருங்க, அந்த வெயில நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நல்லா சில்லுன்னு முகத்துல அடிக்கிற காத்தையும் என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து அமைதியா உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க. கண்ணை மூடி அமைதியா உங்களோட சுவாசத்தை மட்டும் கவனிச்சுட்டு இருங்க. அடுத்து ஆக்சிஜனேஷன். அதே கண்ணை மூடி உட்காந்துருக்கும் போது ஒரு 10 நிமிஷம் கான்சியஸா பிரீத் பண்ணுங்க. எப்பவுமே நம்மள அறியாம தான் நம்ம சுவாசிச்சுட்டு இருப்போம். நம்ம சுவாசம் எப்படி இருக்குன்னு நம்ம கவனிச்சிருக்கவே மாட்டோம். ஆனா அந்த சுவாசத்தை கொஞ்சம் கான்சியஸா பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நல்லா ஆழமா பண்ண முயற்சி பண்ணுங்க. அடுத்து விஷுவலைசேஷன். கண்ணை மூடி அமைதியா உட்காந்துருக்கும் போதே அந்த நாள்ல நீங்க எப்படிலாம் இருக்க போறீங்க, என்னெல்லாம் பண்ண போறீங்க, என்னெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே விஷுவலைஸ் பண்ண முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறமா எந்திரிச்சு போய் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸா இருக்கலாம். வாக்கிங்கா ஜாகிங்கா இருந்தா கூட ஓகே. ஸோ உடம்புக்கு ஏதாச்சும் ஒரு அசைவு கொடுங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்து அமைதியா உட்காந்து ஒரு 10 நிமிஷம் எதையாச்சும் படிங்க. உங்களுக்கு பிடிச்ச புக்கா இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு புக்கு சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சில நேரம் நம்ம என்ன புக் படிக்கணும்னு தெரியாம அதுக்கே 1/2 மணி நேரம் படிடுவோம். இந்த வாரம் ஃபுல்லா நான் இந்த புக்கு தான் படிக்க போறேன்னு ஒரு நாள் சூஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அந்த வாரம் ஃபுல்லா அந்த புக்கை கூட நீங்க தொடர்ந்து படிங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்க மைண்ட்ல என்னெல்லாம் தோணிக்கிட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு நோட் புக்ல ஒரு ஜேர்னல்ல எழுதுங்க. எல்லா விஷயத்தையும் பண்ணும்போது நம்மளோட மார்னிங் மூவர்ஸ் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமா தான் தெரியும். ஆனா 30 நாள் ரொம்ப கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களால 1 மணி நேரம் இதுக்கு டைம் கொடுக்க முடியலனாலும் ஒரு 30 நிமிஷமாவது டைம் கொடுங்க. எல்லாத்தையும் 2 நிமிஷம் பண்ணீங்கன்னா கூட போதும். பட் பண்ணுங்க. எல்லாத்தையும் 2 நிமிஷம் பண்ணீங்கன்னா கூட போதும். பட் பண்ணுங்க கண்டிப்பா. ஸோ இதை பண்ணி பாருங்க. உங்க லைஃப்பை மாத்துறது எப்பவுமே பெரிய பெரிய வாய்ப்புகள் தான் வந்து மாற்றணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்கள் கூட உங்க லைஃப்பை கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ எனக்காக ஒரு 30 நாள் இதை கண்டினியூஸா முயற்சி பண்ணி பார்த்துட்டு உங்க லைஃப்ல என்ன மாற்றங்கள் நீங்க ஃபீல் பண்றீங்க, உங்க மூளை எந்த மாதிரி இன்னும் ப்ரொடக்டிவா மாறுது அப்படிங்கிறத கண்டிப்பா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த இன்னும் சூப்பரான ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.